விஜய்க்கு வாக்கு போடுவாங்கடா. எப்பவுமே தமிழ்நாட்டு அரசியல் வேறடா. இங்க பாத்தீங்கன்னா திமுக ஓட்டு போறவன் மாத்தியே போட மாட்டான். திமுக என்னதான் பச்சை துரோகம் மக்களுக்கு பண்ணாலும் மாற்ற மாட்டான். தாவேக்காவுக்கு பலம் கூடுன்ற அது கூட அது என்ன ஆகும் சொன்னா அதிமுக திமுக கூட்டணி மாற்று சக்தியை விரும்புறவங்க விஜய்க்கு போடுவோம். அரசு கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னா இலவசங்கள். இது ரெண்டும் ஒண்ணுதான். அன்பளிப்பே இலவசம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாப்புல. அப்படி இருக்கும்போது ஊழல், அதாவது 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கும் 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்று 100 கோடி 200 கோடி 300 கோடி வாங்கி வச்சுக்கிட்ட நீ ஊழலை பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்குன்றாங்க. அவங்களை நிரூபிக்க சொல்லு. தாவேக்கான்னு தாவரே இல்ல குரங்கு கணக்கா. அந்த விசில் அடிச்சான் குஞ்சு இருக்குது இல்ல, அந்த குஞ்சு நிரூபிக்கட்டும். வரக்கூடிய தேர்தல்ல அவங்க வரட்டும், எல்லா தேர்தலையும் வெற்றி பெறட்டும். 2000 சொல்லி இருக்காருல்ல, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, குடிச்சு சாகட்டும். சாகடிக்கிறதுக்கு தான் மக்களை இவங்க என்ன பண்றாங்க, மதுக்கடையே அமோகமா. அதுவும் பாருங்க, போன தீபாவளியோட இந்த தீபாவளியோட அடுத்த தீபாவளி, ஒவ்வொரு தீபாவளிக்கும் பாத்தீங்கன்னா மனசாட்சி இருக்காத்தா. இதை எடுத்து பாருங்க, படிப்படியா மூடுவாங்க. போராடவே இல்லை. படிப்படியா என்னத்த படிப்படியா நாங்க 500 கடை மூடி இருக்கோம். எங்க மூடி இருக்கீங்க? 500 கடை மூணு எப்படி 2000 கோடி எக்ஸ்ட்ரா வருமானம் வரும்? அது ஏங்க குடிமக்கள், இப்ப மக்கள் ஜனத்தொகை பெருகுது இல்ல, பாத்தீங்களா? குடிமக்கள், குடிகாரன்னு சொல்றது கூட தெரியல. மது பிரியர் ஏய்யா, இப்போ 1.5 கோடி மக்கள் வடவர்கள் இங்க வந்திருக்காங்க. அவன் அதன்ல கிட்டத்தட்ட 1 கோடி பேர் குடிக்கிறாயா. அவன் குடிக்கிறதுனாலதான் அதிகமா சேல்ஸ் ஆகுது. ஆமா, வடவர்கள் தான் அதிகமா. கண்டுபிடிப்பு எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எல்லாம் என்னுடைய கண்டுபிடிப்பு தான், கவலைப்படாதீங்க. அவங்க தான் பாரு கியூல நிப்பாங்க. நீ விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் ஜெயிப்பாருன்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து? செங்கோட்டை அப்படிதான் சொல்லுவாரு. இப்ப இவங்க தலைவர் சொல்லி 200 தொகுதிக்கு மேல ஜெயிப்பாங்க. இல்ல, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் அவர்களுக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்ப மற்றவங்களும் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அந்த ஒரு நபர் அழுத்தம் கொடுக்கறதா எல்லா வீட்லயும் தெரியும். கவுண்டமணி கூட தெரியும், செந்தில் கூட தெரியும், வடிவேல் கூட தெரியும். தெரியுமா தெரியாதா? நான் வடிவேல் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு சொன்னா கூட ஐயோ வடிவேல் அந்த படத்துல நடிச்சாரு தெரியும். அதே மாதிரி விஜய் எல்லாருக்கும் தெரியும். விஜய்க்கு ஓட்டு போடுறாங்களான்றதுதான் கேள்வி. இல்ல விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றது திமுகவுடைய வீட்டிலேயே ஓட்டு போடுவாங்க விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல, திமுக உள்ளவங்களே விஜய் மீது பாசமா இருக்கலாம். ஒரு நடிகர்ன்றதுனால பாசமா இருக்கலாம். இப்ப அண்ணன் கூட விஜய் மீது பாசமா இருக்கலாம். புரியுதுங்களா? அது வேற விஷயம். ஆனா விஜய்க்கு வாக்கு போடுவாங்கடா. எப்பவுமே தமிழ்நாட்டு அரசியல் வேறடா. இங்க பாத்தீங்கன்னா திமுக ஓட்டு போறவன் மாத்தியே போட மாட்டான். திமுக என்னதான் பச்சை துரோகம் மக்களுக்கு பண்ணாலும் மாற்ற மாட்டான். ஃபேக்டா இல்லையா? அதே மாதிரி அதிமுகன்னு ஓட் பேங்க் இருக்கு. அதிமுக என்னதான் மாத்தி பேசினாலும் மாற்ற மாட்டான். அதே மாதிரி பாஜகன்னு ஒரு அந்த மாதிரி நடந்திருந்தா ஆட்சி மாற்றமே வராதே. திமுக தானே ஜெயிச்சிருப்போம். ஆட்சி மாற்றம்னாலும் அந்த ஒரு 2% 3% இருக்கு பாத்தீங்களா, அது மாறும். ஆட்சி மீது வெறுப்பு மாறும். அது இல்லாம பாத்தீங்கன்னா வாக்கு, திமுகவுடைய வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்கு, அது மாற்றவும் முடியாது. அதே மாதிரி அதிமுகன்னு வாக்கு வங்கி இருக்கு, அதையும் மாற்ற முடியாது. பாஜக வாக்கு வங்கி இருக்கு, காங்கிரஸுக்குன்னு வாக்கு வங்கி இருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்கு வங்கி இருக்கு. அப்ப இந்த வாக்கு வங்கி எல்லாம் மீறி விஜயால இங்க தமிழ்நாட்டுல எப்படி வாக்கு பெற முடியும்? அதுவும் இவங்க சொல்றாங்க சோசியல் மீடியால 30% வாங்குவாரு, 25%க்கு மேல வாங்குவாரு, 41% வாங்குவாரு, 20 என்னன்னா அள்ளி விடுறாங்க. நான் வேணா சொல்றேன், எழுதி வச்சிங்க, சிங்கிள் டிஜிட் தான் வரும். டபுள் டிஜிட் கூட வராது, சிங்கிள் டிஜிட் தான் வரும். ஒரு கால் இப்ப இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி சொல்றாங்க இல்லையா, காங்கிரஸ் போன்ற கட்சி தாவேக்கா கூட கூட்டணி வச்சாங்கன்னா அப்ப காங்கிரஸ் கூட்டணி வச்சுன்னா அதோட நிக்காது. சில பல கட்சிகள் தாவேக்கா கூட கூட்டணி வைப்பாங்க. அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அப்போ செங்கோட்டையன் சொல்ற மாதிரி அல்ல மற்றவங்க சொல்ற மாதிரி தாவேக்கா ஒரு அசைக்க முடியாத கட்சியா மாறும். இல்ல தாவேக்கா மட்டும் சொல்லிக்கலாம், ஜெயிக்க முடியாது.
சரி, இதை பத்தி உங்களோட கருத்து? ஏமா நான் சொன்னதாம்மா 10, நான் சிங்கிள், நான் டபுள் சொன்னேன் 10% ஓட்டு வாங்குவார்னு. அவரு இன்னும் 10 கீழே தான் சொல்றாரு. அப்படி தகுதி அவ்வளவுதாம்மா. காங்கிரஸ் வந்தா கூட காங்கிரஸ்க்கு என்ன 1.5%, 2%தான் இருக்காது. 1.5%, 2% இருந்தாலும் காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி வந்தனா தாவேக்காவுக்கு பலம் கூடும்ன்ற. அது கூட அது என்ன ஆகும் சொன்னா, அதிமுக திமுக கூட்டணி மாற்று சக்தியை விரும்புறவங்க வந்து விஜய்க்கு போடுவாங்க. அது காங்கிரஸ் போன்ற கட்சிகள், பெரிய கட்சிகள் தாவேக்கா கூட கூட்டணி வச்சா, தாவேக்கா மட்டும் நின்னா 0 தான். ஏன் விஜய் நிக்கிற தொகுதியில் விஜயாலே ஜெயிக்கிறது கஷ்டம். விஜய் தேர்தல் இன்னைக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் நிக்காம யாரும் நிக்க வைப்பா? அப்படியா நிப்பாங்கிறீங்களா? எப்படி அவன் முதல் ரேஞ்சுக்கு போறாங்க, நீங்க நிப்பாங்களான்னு கேக்குறீங்க? சீமான் எல்லாம் நிக்க மாட்டேங்கிறாரு. சீமான் தான் வருஷம் நிக்கிறாரு. என்ன ஒவ்வொரு தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் தான் நிக்க மாட்டாரு. சரி, இப்போ சமீப காலமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிகே ஏடிஎம்கே இந்த ஒரு போர் வந்து போயிட்டே இருக்கே, நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? மாத்தி மாத்தி வந்து விமர்சனம். நேத்திக்கே நாரி நலமலைஞ்சு போச்சு. இவன் ஒன்ன பேசுறான், அவங்க ஒன்ன பேசுறாங்க. ஊழல் கட்சின்னு சொல்றாங்க, பதிலுக்கு அவங்க வந்து விஜய் தான் ஊழல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அதிமுக ஊழல் கட்சின்னு விஜய் விமர்சனம் பண்ணா, அப்ப அதிமுகவுடைய முன்னாள் முதல்வரே என்னுடைய ரோல் மாடலா எப்படி ஏத்துக்கிட்டாரு? இதுதான் கேள்வி. இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவுல ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல எம்ஜிஆர் உத்தமரா இருந்தாரா இல்ல ஜெயலலிதா உத்தமரா இருந்தாங்கன்னா சொல்லி எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்பதான் செய்வாங்க. புரியுதுங்களா? நீ வந்து புறக்கணியை இப்ப சீமான் எடுத்துட்டு போற பத்தீங்களா, தமிழ் தேசிய சித்தாந்தம் திராவிடமே வேணான்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா திராவிடத்தை எதிர்க்காம அமைதியா இருந்தானா இதே மாதிரி கேள்வி சீமானுக்கும் வரும். எல்லாம் திராவிட கட்சிகள் தானே, நீங்களும் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர் தானே, அவங்க இப்படி எல்லாம் ஊழல் பண்ணுங்க, நீங்க ஆட்சிக்கு வந்து மட்டும் என்னத்தை கொடுங்க போறீங்கன்ற கேள்வி வரும். அப்ப அவர் என்ன பண்றாரு? தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு திராவிடத்தை எதிர்க்க. இப்ப இந்த கேள்விக்கு பதில் இல்லை. இப்போ அப்ப இவர் வந்து தன்னுடைய ரோல் மாடலா சில பேரை ஏத்துக்கிட்டு நான் ஊழல் எல்லாம் அரசை கொண்டு வருவேன்னு சொன்னா இது எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. இது ஜோக்கா தான் பார்ப்பாங்க. அப்ப அததான் வந்து அதிமுக தரப்புல வந்து கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. நீ 2 ரூபாய் டிக்கெட்டே 2000 ரூபாய்க்கு வித்து பிளாக்ல வித்து காசு சம்பாதிச்சவன் நீ அப்படின்றாங்க. நியாயம் தானே அது? என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கும் விஜய் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்லாம எப்படி? இப்ப அப்ப உனக்கு இந்த விஷயம் தெரியும், தியேட்டர் ஓனருக்கு நடக்கிற விஷயம், நீ ஏன் அதை விடுற? ஏன் சொன்னா அவன் 100 கோடி 200 கோடி உனக்கு பெட்டி எடுத்து கொடுத்துட்டானா, அவன் அப்படி வித்தாதான், பிளாக்ல வித்தாதான் உனக்கு அறிவு இருக்கணுமா இல்லையா? 200 கோடி ஏன்டா எனக்கு கொடுக்குறீங்க? என்னுடைய திரைப்படத்தை 100 ரூபாய் டிக்கெட்னா 100 ரூபாய்க்கு தான் விற்கணும், 200 ரூபாய் டிக்கெட்னா 200 ரூபாய்க்கு தான் விற்கணும். மீறி அதிகமா வித்தீங்கன்னு சொன்னா நான் அந்த தியேட்டர்ல இருந்து என் படத்தை எடுக்க சொல்லிடுவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டான்னா யார் விற்க போறான், யாரும் விற்க மாட்டான். அப்போ உனக்கு 200 கோடி 300 கோடி வராது. இப்ப டைலாக் வர பத்தியா, வருஷத்துக்கு 1000 கோடி இழந்துட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு. இந்த டைலாக் எல்லாம் வீணா போயிடும். 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் எப்படி கொடுப்பான்? உன்னுடைய ரசிகர்கள் கிட்ட கொள்ளை அடிச்சாதான் அவன் எடுத்து வந்து கொடுக்குறான். கொள்ளை அடிச்சு எடுத்து வந்து கொடுக்குற காசு ஊழல் இல்லாத காசு என்ன? அப்ப ஊழலுக்கு உனக்கு இன்னும் அர்த்தமே புரியல. ஏன்னா ஏற்கனவே நீ குழம்பு போயிருக்க. இலவசம் வேற, அன்பளிப்பு வேற. அன்பளிப்பை இவங்க இலவசமா மாத்துறாங்க. இலவசம் அன்பளிப்பும் இலவசம் ஒண்ணுன்னு பேசுறாப்புல. ஒண்ணு இல்ல, தனித்தனி. இலவசம் என்பது தனி, அன்பளிப்பு என்பது தனி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன்னா அன்பளிப்பு, எந்த இதுவும் இல்லாம. இலவசம் என்னும்போது உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்த்து நான் கொடுக்குறேன். கரெக்டா இல்லையா? அப்போ அரசுகள் கொடுக்குறது, கட்சிகள் கொடுக்குறதெல்லாம் இலவசங்கள் தான், அன்பளிப்புன்னு சொல்ல முடியாது. அன்பளிப்புன்னா திமுக கட்சியில இருந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா அன்பளிப்பு, அரசு கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னா இலவசங்கள் தான். இது ரெண்டும் ஒண்ணுதான். அன்பளிப்பே இலவசம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாப்புல. அப்படி இருக்கும்போது ஊழல், அதாவது 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கும் 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்து 100 கோடி 200 கோடி 300 கோடி வாங்கி வச்சுக்கிட்டே நீ ஊழலை பத்தி பேசுறது என்ன தகுதி இருக்குன்றாங்க. அப்போ அதான் அதிமுக ஏறி அடிக்குது. சார், இத பத்தி உங்களோட கருத்து சார்? இப்போ வந்து டிவிகே ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு சூழல் இல்லம்மா, 2 பேருமே வந்து அடிச்சிட்டு கிடக்குறாங்கல்ல, அதெல்லாம் டிராமாமா. சரியா? ஏற்கனவே அவரு எங்க செங்கோடியன் எங்க இருந்து வந்தாரு? அதிமுகவுல இருக்கு. முறை ஒரு எம்எல்ஏவா நின்றவரு அவர் வந்து தாவேக்காவுக்கு வந்திருக்காருன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? அங்க வந்து அவருடைய இது வேகலை, பருப்பு வேகலை. ஏன்னா இந்த ஆளு சீஃப் மினிஸ்டரா வரணும்னு ஏற்கனவே இந்த ஆளு தான் சீஃப் மினிஸ்டராவே நிக்க சொன்னாங்க அந்த அம்மா.
எந்தம்மா? அந்த கள்ள விட்டம்மா. சரியா? அது கடைசியில் நான் இந்த ஆள் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி எடப்பாடியை கையை கட்டி விட்டாரு. எடப்பாடி வந்துட்டாரு. ஆனால் அப்பயே அவங்களுக்குள்ள ஒரு போர் வந்துருச்சு. நான் சீனியர், நான் தானே உன்னை கட்சியில் கொண்டு வந்து சேர்த்தேன், எனக்கு 2வது இடம் கொடுக்கணும் வைக்கணுங்கிற மாதிரி எல்லாம் அப்போ பிரச்சனை வந்துச்சு. அதை அந்த ஆள் சமாளிச்சிட்டாரு. டிவிக்கே ஏடிஎம்கேவோட கூடிய சீக்கிரம் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. என்னப்பா? அதாவது டிவிக்கே ஏடிஎம்கே கூட இணைந்துருவாங்கன்னு சொல்றீங்க. டிவிக்கே ஏடிஎம்கே கூட இணைய மாட்டாங்க. இவர் தான் அங்கிருந்தே வந்துட்டார்ல, அவருடைய அந்த இது பிடிக்கல, இவர் வந்து வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்து இவர் இப்ப தாவேக்கா கூட சேர்ந்துட்டாரு. தாவேக்கால அவரு ஒருத்தர் பிரிஞ்சு வந்ததுனால ஏடிஎம்கே வந்து வின் பண்ணாதுன்றது யார் சொன்னா வின் பண்ணாதுன்னு? இந்த ஆள் அங்க ஒரு கூட்டம் போட்டாரு. அடுத்த ஒரு நாளையில அவரு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு கூட்டம் போடலையா ஈரோட்ல? எடப்பாடி போட்டாருமா சார், கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்னு. அப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கும் அப்படிதான் போச்சு. செங்கோட்டையனுக்கு அப்படித்தான், அவங்களுக்கு அப்படித்தான். எப்படினாலும் ஒரு கூட்டத்தை போய் இவரு காட்டின கூட்டத்தை காட்ட அதிகமான கூட்டத்தை அவரு காட்டினார்ல. அதே கூட்டம் தான் டிஎம்கேக்கும் வருது. டிஎம்கே இங்க பாரு, நீ அங்க பேசிட்டு இருக்கல, இங்க வந்து என்னத்துக்கு பண்ற? அதுதான் சார், டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி எல்லாரும் வந்து இங்க பாரு, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. பாய் சொன்னதை கேட்டியா இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? திமுகக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, அண்ணா திமுகக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, பிஜேபிக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி, சீமானுக்கும் அந்த 36 லட்சம் வாக்குகள் இருக்கு. நாங்க வச்சிருக்க வாக்கு இப்ப 2 லட்சம் பேர் வந்து சேரை நாங்க போடுறோம்னு மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்காரு திருச்சியில. அது 2 லட்சம் இல்ல, அவருக்கு அதான் 36 லட்சம் வாக்காளர் அவர் பக்கத்துல இருக்கும்போது 10 லட்சமோ 20 லட்சமோ கூட வரலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. அதெல்லாம் வாக்கா மாறாதுன்னு சொல்லாது. அவங்க போட்ட வாக்குல தான் அவர் 8.2 வாங்கியிருக்காரு. அதனால நாங்க நிரூபிச்சிருக்கோம். அவங்களை நிரூபிக்க சொல்லு. தாவேக்கான்னு தாவரே இல்ல, குரங்கு கணக்கா. அந்த விசில் அடிச்சான் குஞ்சு இருக்குது இல்ல, அந்த குஞ்சு நிரூபிக்கட்டும். வரக்கூடிய தேர்தல்ல அவங்க வரட்டும், எல்லா தேர்தல்லையும் வெற்றி பெறட்டும். சொல்லி இருக்காருல்ல, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு. ஓட்டு இருக்கா, வீட்டுக்கு ஒரு இளவு விழ போதாங்கிறத பாப்பேன். ஏற்கனவே இளவு விழுந்துருச்சு கரூர்ல. அம்மா ஆரம்பமே இவங்களுக்கு நாசம். மாநாடு போட்டப்பயே மதுரை சென்னையில இருந்து கிளம்பின 2 பேர் பைக்கில் அடிபட்டு செத்து போயிட்டாங்க. அதுல இருந்து அவங்க கூட்டம் போட்டாலே சாவுல தான் போடுறானுங்க, புரியுதா? ஆகையினால அவங்களுக்கு சனி பணம் தனியா போகாதும்பாங்க. அது மாதிரி இவங்க சனிக்கிழமை கூட்டம் போட்டாங்க, அது தனியாவே போகாது. சனி பணம் எல்லாம் சேர்ந்துதான் போக போகுது. எத்தனை பேர்த்த கொல்ல போறாங்கன்னு தெரியல. இப்ப ஏற்கனவே டெல்லியில சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் இவங்கள நல்லா பாரு. இப்ப தமிழக வெற்றி கழகத்தை வந்து தவறாகவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் என்னத்த தவறா எத்தனை பேரை கொல்ல போறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க? இப்ப ஏற்கனவே கரூர்ல 42 பேர் செத்தான் இல்லம்மா. இங்க உங்களுடைய ஆட்சியிலும் வந்து பல குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து குடிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. பல பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு செத்து. பேசக்கூடாது. குடிச்சு சாகுறானா அது அவன் இஷ்டம். அவன் குடிக்கிறான், அவன் சாகுறான். அதே மாதிரி அது அவங்க இஷ்டம். அவங்க போறாங்க கூட்டத்துல வந்து ஒரு பரப்புரைக்கு கூட்டிட்டு வந்து அங்க கொல்றதுக்கும் இவன் குடிச்சு செத்தான்னு நீ கண்டையா? குடிச்சதுனால செத்தான்னு என்ன? விஜய் அந்த தவறான அணுகுமுறை 41 பேர் செத்தான். ஆனா இவர் என்ன சொல்றாரு? குடிச்சு சாகட்டும். சாகடிக்கிறதுக்கு தான் மக்களை இவங்க என்ன பண்றாங்க? மதுக்கடையே அமோகமா. அதுவும் பாருங்க, போன தீபாவளியோட இந்த தீபாவளியோட அடுத்த தீபாவளி, ஒவ்வொரு தீபாவளிக்கும் பாத்தீங்கன்னா மனசாட்சி இருக்காட்டா? நெஞ்சில கைய வச்சு சொல்லிட்டா யார் தாக்கா மதுக்கடையை திறந்தது? அரசு உடைமையாக்குனதெல்லாம் யாரு? நான் என்ன சொல்றேன், யாரோ திறந்தாங்க. நீங்க ஆட்சிக்கு இருக்கீங்க, மூடுங்க. நீங்க மூடுறேன்னு சொன்னீங்க இல்லையா? மூடுறேன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. ஏன் மூட மறுக்கிறீங்க? நாங்க மூடுறோம்னு சொல்லலங்க. எங்களுடைய அரசு இதை எடுத்து பாருங்க. படிப்படியா மூடுவோம். போராடவே இல்ல. படிப்படியா என்னத்த படிப்படியா? நாங்க 500 கடை மூடி இருக்கோம். எங்க மூடி இருக்கீங்க? 500 கடை மூடனவங்க எப்படி 2000 கோடி எக்ஸ்ட்ரா வருமானம் வரும்? அது ஏங்க குடிமக்கள் இப்ப மக்கள் ஜனத்தொகை பெருகுது இல்ல? பாத்தீங்களா? குடிமக்கள் குடிகாரன்னு சொல்றது கூட தெரியல. அவங்க என்ன தவறா பேசணும்? அவங்க இந்த நாட்டு பிரஜைகள் தானே. இப்ப வெளிநாட்டுல இருந்து வெளிமாநில பிரஜைகள் தானே. நான் என்ன சொல்றேன், மது குடிக்கிறது உடல் நலத்துக்கு கேடுன்னு இருக்கு. அப்ப அதே மாதிரி எல்லா போதைகளும் விட்டுருங்க. ஏற்கனவே தமிழ்நாடே வந்து நாசமா போய் கிடக்குது. போதை வசதிகளை அடிச்சு இளைஞர்கள் எல்லாம் கத்தியை தூக்கி கொடூரமான கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னா அவங்களுக்குள்ள சண்டைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி வரும்னு கேட்பாங்க.
சட்டம் ஒழுங்கே பிரச்சனைக்கு வர காரணம் என்ன? அவனா இல்லாம போதை அவனுக்குள்ள போனதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. போதை தலைவிரித்தாடுது. இப்போ சாராய கடையை கொண்டுட்டு வந்தவங்க அரசு உடைமை மறுபடியும் கொண்டுட்டு வந்து நீங்க ஆட்சி செய்றீங்க, நாங்க அதை நீக்குங்க, தடை பண்ணுங்க, ஒரு புரட்சி ஏற்படுத்துங்க. நாங்க பாருங்க தேர்தல வாக்குறுதி கொடுத்தோம், அதை நிறைவேற்றிட்டு பாருங்கன்னு இப்பயாச்சும் 4 ஆண்டுகள் சாராய மது கடையை ஊழல் பண்ணீங்க, எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ இந்த தேர்தல் வருது, இதுக்கு முன்னாடியாச்சும் வந்து நீங்க ஒயின் ஷாப்பை மூடுங்க. அதெல்லாம் எங்க அரசுக்கு தெரியும், எங்க அரசு பண்ணு, எங்க முதலமைச்சர் பண்ணுவாரு. அதுக்கு நீங்க ஒண்ணும் வக்கால். எங்க அரசுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். நீங்க எதுவும் வக்காலத்து வாங்கினா மக்கள்கிட்ட ஏன் வாக்குறுதி கொடுக்குறீங்க? மக்கள்கிட்ட நாங்க ஒண்ணும் மதுக்கடையில ஓட்டு வாங்கும் போது ஒரு பேச்சு, ஓட்டு வாங்கிட்டு பிறகு இன்னொரு படிப்படியா மூடுவோம் தான் சொன்னோம். படிப்படியா அங்க இருந்து மூடுறீங்க. படிப்படியா மூடிட்டு இருக்கோம். உங்க கண்ணுக்கு தெரியல. ஏய்யா, அப்போ 1.5 கோடி மக்கள் வடவர்கள் இங்க வந்திருக்காங்க. அவன் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் குடிக்கிறாயா. அவன் குடிக்கிறதுனாலதான் அதிகமா சேல்ஸ் ஆகுது. ஆமா, வடவர்கள் தான் அதிகமா. கண்டுபிடிப்பு எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எல்லாம் என்னுடைய கண்டுபிடிப்பு தான், கவலைப்படாதீங்க. அவங்க தான் பாரு கியூல நிப்பாங்க. நீ வடவர்கள் பாரு, காலையில 12 மணிக்கு கடை திறக்கும் போது எவன் கியூல நிக்கிறானோ அவன் பூரா அவங்க மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்க வடக்கத்தியான்னு அவங்க தான் நிப்பாங்க. செய்யற வேலையை விட்டுட்டு ஒரு 10 பேர் வேலை பார்க்கறேன்னா ஒருத்தன் வந்துருவேன் பாட்டில் வாங்குறதுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியுது, வட மாநிலங்களை விட தென் மாநிலம் தமிழ்நாடு வந்து மது விற்பனைக்கு ஜோரா இருக்குன்னு. அவங்கதான் ஃப்ரீயா குடிக்கலான்னு வந்துடுறான். அப்படிதானே? ஃப்ரீயாவா இல்ல, ஃப்ரீயா எந்த பிரச்சனையும் இல்லாம. இப்ப அவங்க மாநிலத்துல எல்லாம் குடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். யார் சொன்ன குடிக்கணும் கஷ்டம்? ஏன் மற்ற மாநிலங்கள் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. டீ கடையில கூட, இதுல வெத்தலவா கடையிலயும் டீ கடையிலயும் சாராயத்தை வச்சுட்டு விற்கிறான். குஜராத்ல கேட்டா இங்க மது இல்ல அமல்படுத்திருக்கோம். நிம்மதி அண்ணா அறிவாலயத்துல ஒரு கடை திறந்து, அண்ணா அறிவாலயத்துல கூட பெட்டி கடை திறக்கலாம் தான், இடம் கொடுக்கணும். வாசப்பல்ல ஒண்ணு திறந்துருங்க, திறக்கலாம். என்ட்ரன்ஸ் இருக்கு பத்தியில இடம் கொஞ்சம். அதெல்லாம் அங்கே எல்லாம் இடம் இல்ல. இருக்குண்ணே. எங்க இருக்கு எனக்கு தெரியாம. முக்காவாசி திமுக காரன் தட்டி அடிக்கிறவனா தான் இருக்கு. ஏன் வெளியே போய் வாங்கணும்? அதான் அது எங்களுக்கு தெரியும். அது ஐயா, நீங்க உங்க தகுதி என்னவோ அதை மாத்திரம் பேசுங்க. சும்மா எங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசாதீங்க. விஜய்க்கு அவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க. என்னமோ விஜய் வந்து அடுத்து அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு அதுக்கு மேல. விஜய்க்கு நான் எங்க வக்காலத்து வாங்கினேன்? திமுகவுடைய துரோகத்தை அம்பலப்படுத்தினா விஜய்க்கு ஆதரவா? ஆமா, இத்தனை நாளா வந்து திமுகவை அம்பலப்படுத்தினா பாஜக ஆதரவுன்னுவாங்க. இப்ப விஜய்க்கு ஆதரவா திருப்பி விடுறாங்க பாருங்க. நாங்க இங்க பாருங்க, நீங்க யாருக்கு ஆதரவா இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவா இல்ல. அதனால நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. எங்களுக்கு கடந்த முறை நான் திமுக தான் வாக்களிச்சேன். திமுக வாக்கு ஆதரவா தான் பிரச்சாரமும் பண்ணேன். அதனால எனக்கு முழு உரிமை இருக்கு. அண்ணனு கூட திமுக ஓட்டு போடாம இருந்திருப்பார் போன வாட்டி. காசு வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போட்டான்னு தெரியல. இருந்தாலும் இப்ப வந்து திமுக ஆட்சியில் இருக்கு. அதனால திமுக கேஸ் போடுவாங்க. இந்த வயசுல ஜெயில் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியாது. அதுக்காக திமுகவுக்கு வந்து விட்டு கொடுக்கலாம். நான் அப்படி இல்லை. எத்தனை வழக்குகள், எத்தனை கோர்ட்டு, எத்தனை நீதிமன்றம், எத்தனை சிறைச்சாலை கண்டாலும் இருக்கக்கூடிய நியாயத்தை பொது வெளியில பேசுறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். பாப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.